ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6ல் 1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரது ஈஸியாக புரியுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/a எனில் a² - 1 டிவைடட் பை a² + 1 ஈக்குவல் டு சைன் தீட்டா என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1/aங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a² - 1 டிவைடட் பை a² + 1 ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு கொண்டு வரணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 1/a. நம்ம என்ன கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா a², ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1/aவை நம்ம ஏவா ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + சைன் தீட்டாங்கிறது 1/aன்னா அப்போ ஏ வேணும்னா 1/aவை தலைகீழியாக போடுவோமா? அப்போ தலைகீழியாக போட்டால் என்ன வரும்? 1/aவை தலைகீழாக போட்டால் a/1ன்னு வரும், அதாவது a. அப்போது இதுவுமே தலைகீழியாக மாறுமா? என்னென்னு மாறும்? 1 + சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? அதாவது a 1/a கொடுத்துருந்தாங்க, இப்போ a நம்ம எடுத்திருக்கோம். a 1/aங்கிறத தலைகீழியாக போட்டோம் a. இப்போ இந்த சைடு இருக்கிறதோ தலைகீழியாக போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், அதாவது இங்கே வந்து டிவைடடில் இருக்கா, மேலே ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம் இருக்குது. நம்ம கொண்டு வர வேண்டிய இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதும் டிவைடடில் இருக்கா. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டால் மேலேயும் டிவைடடில் வரும், கீழேயும் டிவைடடில் வரும். போடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரே லைனில் வர்ற மாதிரி மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பிரித்து எழுதுங்க. அதாவது 1/காஸ் தீட்டா இதை ஒன்றாவும் ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இதை ஒரு டேர்மாகவும் நான் இப்போ பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி எங்கேயும் பையில் இருக்குது, நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது பையில் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரே லைனாக மாற்ற போகிறேன். எப்படின்னா இதை பிரித்து எழுதி இப்போ 1/காஸ் தீட்டாங்கிறத எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறத டேன் தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஏ. இப்போ இதைத்தான் ஏன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரே லைனில் இப்போ வந்துருச்சா? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏ. அடுத்து இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? a² - 1 டிவைடட் பை a² + 1. இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a²னா ஏங்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. அப்போ த ஹோல் ஸ்கொயர் போடணுமா? -1 அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை கீழே a² + 1. அப்போ a²னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் a² + 1. ஓகேவா? இப்போ இதை a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ பிரித்து எழுதுனா என்ன வரும்? a²னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b²னா டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab னா 2ab. அப்போது 2 இன்ட்டு சீக்கன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா. இந்த -1 நான் அப்படியே போட்டுக்கிறேன். டிவைடட் பை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதே a + b ஃபார்முலா தான். அப்போது அதே மாதிரி தான் வரும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abனா 2 சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. இங்கே +1 இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வந்துடும். என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எழுதுகிற பாருங்கள். 1 + டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச முற்றொருமைகள் ஃபார்முலாவா? இதை ஒன்றையே நான் 3 விதமாக எழுதலான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி எழுத போகிறோம். அதாவது ஒன்று இந்த சைடு வச்சிட்டோன்னா இந்த டேன் ஸ்கொயர் தீட்டா இங்கே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இப்படியும் எழுதலாம். இன்னொன்று டேன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த டேன் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஒன்று இந்த சைடு வந்துச்சுன்னா -1 இப்படி வரும். அதாவது இந்த ஒரு ஃபார்முலாவையே இப்படி 3 விதமாக எழுதலாம். இதை கொண்டு வந்து இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, இங்கே பாருங்கள் -1 இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணலாமா? அதை நான் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த -1 இங்கே பக்கத்தில் கொண்டு வந்து எழுதுகிறேன். ப்ளஸ் அந்த இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சீக்கன் தீட்டா டேன் தீட்டா அப்படி எழுதியிருக்கேன். டிவைடட் பை
இப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே பாருங்கள் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா எழுதுனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இங்கே கொண்டு வந்து நான் பக்கத்தில் எழுதுகிற பாருங்கள், +1 + tan ஸ்கொயர் தீட்டா +2 சீக்கன் தீட்டா இன்ட்டு tan தீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 என்னென்னு எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதுக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா இன்ட்டு tan தீட்டா அப்படியே வச்சுருக்கேன். டிவைடட் பை இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா +1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது. 1 + tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதைத்தான் எழுதியிருக்கேன். இப்போ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அந்த 2 சீக்கன் தீட்டா tan தீட்டாங்கிறது அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 2 டைம்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா கூட்டலில் இருக்குது, அப்போ கூட்டி தான் போடணும். 2 tan ஸ்கொயர் தீட்டா பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 சீக்கன் தீட்டா இன்ட்டு tan தீட்டாங்கிறத அப்படியே வச்சுருக்கேன். டிவைடட் பை இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்போ 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா இன்ட்டு tan தீட்டா அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுலேயும் பாருங்கள், 2 காமனாக இருக்கா? இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ 2வை வெளியே எடுக்கலாம். வேறு என்ன வெளியே எடுக்கலாம்? tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே tan தீட்டா இருக்குது. அப்போ tan தீட்டாவை வெளியே எடுக்கலாமா? ஈக்குவல் டு, அப்போ அதை வெளியே எடுக்கிறேன். இங்கே 2 tan தீட்டாவை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு tan தீட்டா இருக்குமா? ப்ளஸ் 2 வெளியே எடுத்தாச்சு, tan தீட்டா எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் சீக்கன் தீட்டா இருக்கும். டிவைடட் பை இங்கே 2 காமனாக இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே சீக்கன் தீட்டா இருக்குது. அப்போ சீக்கன் தீட்டாவை காமனாக எடுக்கலாம். 2 சீக்கன் தீட்டாவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே சீக்கன் தீட்டா இருக்கும் ப்ளஸ் இங்கே tan தீட்டா இருக்கும். இப்போ பாருங்கள், tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா, இங்கேயும் tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா கேன்சல் ஆயிருமா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2க்கு கேன்சல் ஆயிடும். அடுத்து tan பை சீக்கன் தீட்டான்னு இருக்கும். இப்போது கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மிச்சம் இருக்குது? tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டான்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். tan தீட்டாங்கிறது எப்படி எழுதலாம்? sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னும், சீக்கன் தீட்டாங்கிறத 1 பை காஸ் தீட்டா அப்படின்னும் எழுதலாமா? இது எப்படி எழுத போகிறேன்னா, கீழே வகுத்தல் இருக்கிறத நான் பெருக்கல்ல கொண்டு வர போகிறேன். இங்கே இருக்கிற sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கிறேன். sin தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு வகுத்தல் இருக்கிறது பெருக்கல்ல வந்துச்சுன்னா தலைகீழியாக வரும்னு சொல்லியிருக்கேனா, அப்போது காஸ் தீட்டா பை 1ன்னு வரும். அந்த 1 கணக்கு இல்லை, கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது காஸ் தீட்டா கேன்சல் ஆயிருமா? அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? sin தீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப் கொண்டு வர வேண்டியது வந்துருச்சா? அதாவது a² - 1 டிவைடட் பை a² + 1 ஈக்குவல் டு sin தீட்டா. அவ்வளோதான், நம்ம கொண்டு வர வேண்டிய ப்ரூஃப் இப்போ கொண்டு வந்தாச்சு.